ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபி தொடங்கி சிறப்பாக நடந்துட்டு இருக்கு. இந்த வகையில் இந்த ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபியோட ரைசிங் ஸ்டார்ஸ் யார் யார், அதாவது எந்தெந்த யங்ஸ்டர்ஸ் மேலே நம்ம கொஞ்சம் ஓகே பிளேயர்ஸ் டு வாட்ச் அப்படின்ற கேட்டகரியில் நம்ம எந்தெந்த யங்ஸ்டர்ஸை வைக்கலாம் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துலாம். நம்பர் 1 இதில் யார் இருக்கிறான்னா ஹர்ஷித் ராணா. அவரோட செலெக்ஷன் வந்து நிறையா கான்ட்ரவர்சிஸை எழுப்பிச்சு. கௌதம் கம்பீர் வந்து கொஞ்சம் ஃபேவரட்டிசம் பண்ணுறாரு, ஹர்ஷித் ராணாவுக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சான்சஸ் கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரி நிறையா விமர்சனங்கள் இருந்தது. இருந்தாலும் அவர் வந்து இந்த சான்சஸ்க்கெலாம் ஏற்ற ஆள் தானேன்னு கேட்டால் கண்டிப்பாக டெஃபினட்டாக. ஏன்னா போன ஐபிஎல் சீசன்லேருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம், அவருடைய வளர்ச்சி வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம். நிறையா கேம்ஸில் வந்து அவரோட கேம் சேஞ்சிங் ஸ்பெல்லில் போடக்கூடிய ஒரு பவுலரும் கூட. அவர் வந்து T20 நம்ம வந்து இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். அட் த சேம் டைம் ஓடிஐலையுமே அவருடைய கேம் வந்து கொஞ்சம் நல்லா டீசெண்டாக இருக்குது அப்படின்னே நம்ம சொல்லிடலாம். அவர் வந்து ரொம்ப மோசமான பவுலர் அப்படின்ற மாதிரி எதுவும் நம்மளால் சொல்லி தள்ளிட முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அட் த சேம் டைம் அவர் வந்து ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான பவுலரும் கூட. எந்த இடத்துலையுமே பவுலிங் போடக்கூடிய ஒரு ஆள் தான். டெத் ஓவர்ஸாக இருக்கட்டும், மிடில் ஓவர்ஸாக இருக்கட்டும், ஓப்பனிங் ஓவர்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே பவுல் பண்ணக்கூடிய ஒரு பிளேயராக இருக்கிறார். அதுவும் இல்லாமல் ஒரு ராவான ஒரு பிளேயராக இருக்கார். இன்னுமே அவரை மோல்டு பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அண்ட் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு எக்ஸைட்டிங் பவுலராக தான் ஹர்ஷித் ராணா இருக்கிறாரு. ஸோ அதனால் டெஃபினட்டாக இந்த ஒரு டோர்னமெண்ட்டில் ஹர்ஷித் ராணா இஸ் டெஃபினெட்லி அ பிளேயர் டு வாட்ச் அப்படின்னே நாம் சொல்லிடலாம். இரண்டாவதாக ஜேக் ஃப்ரேசர் மெக்கர்க். ஸோ ஜேக் ஃப்ரேசர் மெக்கர்க் வந்து ஐபிஎல்லில் வந்து ஒரு பயங்கர எஸ்டாப்ளிஷ்டான ஒரு பிளேயர் அப்படின்னு சொல்லலாம். ஓப்பனிங் வந்து அவருடைய கேம் ஆடினார் அப்படின்னா ஆப்போசிட்டில் இருக்கிற எந்த ஒரு பிளேயருமே கொஞ்சம் நடுக்கம் இருக்க தான் செய்யும். எந்த மாதிரியான பால் போட்டாலும் அவரால் ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான். அதுவும் இல்லாமல் எக்கச்சக்க டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷாட்ஸை வந்து அவர் ட்ரை பண்ணக்கூடிய ஒரு பிளேயராக ஜேக் ஃப்ரேசர் மெக்கர்க் இருக்கிறாரு. இருந்தாலும் அவர் மேலே ஒரு சின்ன ஏமாற்றம் வந்து சிலருக்கு இருக்கவும் செய்யுது. ஏன்னா போன ஐபிஎல்லில் அவர் வந்து நல்ல ஒரு பயங்கரமாக சீனுக்குள்ளே வந்தாலும் அதுக்கப்புறம் அந்த இதை இன்டர்நேஷ்னல் ஸ்டேஜஸில் பெரிய லெவலில் அவரால் ரிஃப்ளெக்ட் பண்ண முடியல. அந்த ஒரு சக்ஸஸை பெரிய லெவலில் அவரால் இன்டர்நேஷ்னல் ஸ்டேஜஸில் காட்ட முடியல அப்படின்ற ஒரு விமர்சனமும் இருந்தது. பட் இருந்தாலும் ஜேக் ஃப்ரேசர் மெக்கர்க் இன்னுமே ஒரு ராவண பிளேயர் தான். இன்னுமே ரொம்ப ஒரு யங்ஸ்டர் தான். 22-23 வயசு தான் ஆகுது அப்படின்னும் பொழுது இன்னும் லாங் வே டு கோ. அவர் வந்து இந்த மாதிரியான இன்டர்நேஷனல் ஸ்டேஜஸில் யூஸ்வலாகவே ஆஸ்திரேலியன்ஸ் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா ஐசிசி ட்ராஃபி நான் மட்டுமே போட்டு அவங்களுடைய கேம் ஒரு அடுத்த 2 கியர் மேலே போவாங்க. அண்ட் அந்த வகையில் ஜேக் ஃப்ரேசர் மெக்கர்க்கு டெஃபினட்டாக ஒரு ஃபியூச்சருக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பிளேயராகவும் இருக்கார். அண்ட் டெஃபினட்டாக ஆஸ்திரேலியாவுக்கு கம்மிங் இயர்ஸில் லாங் டேர்மில் டெஃபினட்டாக ஒரு மிகப்பெரிய அடிஷனாக இருப்பாருன்னு சொல்லலாம். அண்ட் இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா அவர் மாதிரியான ஒரு பிளேயரை ஆஸ்திரேலியாவுக்கு இன்னும் ஒரு 10-12 வருஷம் கூட இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம் அப்படின்னே நம்ம சொல்லிடலாம். அடுத்ததான் நூர் அகமது. அதாவது அவர் பார்த்தோன்னே எல்லாருமே சொன்னதுன்னா ரஷீத் கான் மாதிரி இருக்குமோ, ரஷீத் கானுடைய ரோலை இவர் ப்ளே பண்ணுவார் அப்படின்ற மாதிரி தான். ஸ்டில் ரொம்ப ஒரு யங்கான ஒரு பவுலரும் கூட. ஸ்பின்னில் நூர் அகமது வந்து ரொம்ப லீதலான ஒரு பவுலர். அவருடைய ஸ்பின்னை வந்து ரொம்ப அவ்வளோ ஈஸியாக ஃபேஸ் பண்ண மாதிரியான ஒரு ஸ்பின்னும் கிடையாது. அட் சேம் டைம் ஆப்கானிஸ்தான்லேருந்து ஒரு ஸ்பின்னர் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ரொம்ப வி டென்ட் டு கம்பேர் ஹிம் வித் ரஷீத் கான் அப்படின்னு சொல்லலாம். அது அதே மாதிரியான ஒரு கம்பேரிசனை நூர் அகமதும் தப்பிக்கல அப்படின்னு தான் சொல்லணும். நூர் அகமதையும் அப்பப்போ ரஷீத் கானோட கம்பேர் பண்ணுறது நம்மளால் பார்க்க முடியுது. பட் அட் சேம் டைம் அந்த ஒரு கம்பேரிசன், அந்த ஒரு ஹைப்புக்கு இவர் வந்து ஈடாகிறாரா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அது ஈடாகிறாரு தான் நம்ம சொன்னீங்கன்னா. நூர் அகமது வந்து நிறைய கேம்ஸை வந்து அவர் வந்து வின் பண்ணி கொடுத்துருக்காரு. அந்த சேம் டைம் அவருடைய ஸ்பெல் வந்து அவ்வளோ ஈஸியான ஒரு ஸ்பெல்லாகவும் இருக்காது, அவ்வளோ ஈஸியான ஒரு பவுலர் டு ஃபேஸ் அப்படின்னும் கிடையாது. நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெலிவரிஸ் அவர்கிட்ட இருக்குது. அண்ட் ஸ்டில் யங், 20 வயசு தான் ஆகுது அப்படின்னும் பொழுது டெஃபினட்டாக லாங் வே டு கோ அப்படின்னும் போது இது வந்து ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் டோர்னமெண்ட் அவருக்கு. அண்ட் இந்த டோர்னமெண்ட்டில் டெஃபினட்டாக நூர் அகமது வந்து ஒரு பயங்கரமான ஒரு பிளேயராக இருப்பார். கன்சிடரிங் அவருடைய குரூப்பில் 3 சேனா நேஷன்ஸ் இருக்குது. சவுத் ஆஃப்ரிக்கா, இங்கிலாந்து அண்ட் ஆஸ்திரேலியா அப்படின்னு சொல்லிட்டு 3 சேனா நேஷன்ஸ் இருக்குது. இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா மாதிரியான ஐசிசி டோர்னமெண்ட்ஸில் மட்டுமே பயங்கரமாக எக்ஸப்ஷனலாக விளையாடுற ஒரு டீம்ஸாக இருக்கட்டும். அட் சேம் டைம் சவுத் ஆஃப்ரிக்கா மாதிரியான இப்போ இன்ஃபார்ம் டீமாக இருக்கட்டும், இந்த மாதிரியான ஒரு பிக் பாய்ஸோடலாம் நூர் அகமது மாதிரியான ஒரு யங்ஸ்டர் உள்ள வரும்போது டெஃபினட்டாக அவர் வந்து அந்த ஒரு மென்டாலிட்டி வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய ஒரு எபிலிட்டி உள்ள பிளேயர் தான் நூர் அகமது. அண்ட் இந்த லிஸ்ட்டில் 4ஆவதாக நம்ம பார்க்க போகிற பிளேயர் வந்து நியூசிலாண்டோடைய வில் ஓ'ரூக். ஆக்சுவலாக என்னென்னா நியூசிலாண்டோட பேஸ் பவுலிங்கில் வந்து ஓகே ரைட் லாக்கி ஃபெர்குசன்லாம் இல்லை அப்படின்னும் போது இப்போ எப்படி அதெல்லாம் மேட்ச் பண்ண போகிறாங்க, அதாவது அந்த ஒரு பேஸை மேட்ச் பண்ண போகிறது யாருன்னு பார்த்தோன்னா அப்போ தான் வில் ஓ'ரூக் வராரு. பயங்கர டாலான ஒரு பவுலர், அவரோட ரிலீஸ் பாயிண்ட்டே பயங்கர ஹைட்டாக இருக்கும். அப்படின்னும் போது அந்த இடத்துலேருந்து வர ஒரு பவுன்சர் எந்த மாதிரி ஃபேஸ் பண்ணுறது கஷ்டம் அப்படின்னு நம்ம இமேஜின் தான் பண்ணிக்க முடியும். ஸோ வில் ஓ'ரூக் அஃப்கோர்ஸ் அவருடைய கேம் ஸ்டார்டிங்கே ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. கேமோட டோர்னமெண்ட்டோட முதல் கேமில் பயங்கரமான ஒரு ஸ்பெல் அவர் போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பில்டிங் அப் டு த டோர்னமெண்ட் அவருடைய கேம் வந்து எல்லாமே ரொம்ப நோட்டபிளான ஒரு கேமாகவும் இருந்தது. கன்சிடரிங் அவரோட ஹைட் அண்ட் அவரோட பேஸ் அவர் எந்த அளவுக்கு ஜென்ரேட் பண்ணுறாரு அப்படின்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவரோட மேட் ஹென்ரி மாதிரியான
ஒரு பிளேயர் அவருக்கு ஆப்போசிட்டாக நிற்கும் போது 2 பேருடைய அந்த காம்போ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அட் த சேம் டைம் வில்லோருக்கும் ரொம்ப ஒரு யங்ஸ்டராக இருக்காரு. நியூசிலாண்டுடைய பேஸ் அட்டாக்கு டெஃபினட்டாக ஃபியூச்சரில் ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜாக இருப்பார் அப்படின்னு சொல்லலாம். யூஸ்வலாக கன்சிடரிங் டிம் சவுதியோடைய ரிட்டையர்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை ட்ரெண்ட் போல்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏஜிங் ஆகிட்டு இருக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ட்ரெண்ட் போல்ட் டிம் சவுதி மாதிரியான இந்த ஒரு காம்போவை இப்போ மேட் ஹென்ரி அண்ட் வில்லோரூக் ரெப்ளிகேட் பண்ணுவாங்களா அப்படின்றதான் மிகப்பெரிய கொஷனாகவும் இருக்குது. வில்லோரூக் ரொம்ப ஒரு யங்ஸ்டராக இருக்கிறாரு, ரொம்ப லாங் வே டு கோ அண்ட் இன்னுமே அவர் ராவாக இருக்காருன்னு சொல்லலாம். அண்ட் அவர்கிட்ட அந்த ரா பேஸ் இருக்குது. அண்ட் அட் த சேம் டைம் ரொம்ப ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு பவுலரும் கூட. அவர்கிட்டையுமே நிறைய டிஃப்ரெண்ட் டெலிவரிஸ் இருக்குது. இன்னும் போக போக இந்த டோர்னமெண்ட்டில் அவரோட இம்பாக்ட் கண்டிப்பாக பெருசாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இதுதான் அந்த 4 பிளேயர் லிஸ்ட். அண்ட் உங்களுடைய நீங்கள் யார் பிளேயர்லாம் இந்த மாதிரியான ஒரு பிளேயர் இந்த டீமில் இருக்கார் அப்படின்னு நீங்கள் யாரும் நினச்சிங்க அப்படின்னா அவங்களை கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம்.